பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சீமான் RSS உடைய பிள்ளை. சீமான் பேசுவது தமிழ் தேசியமே கிடையாது. சீமான் பேசுவது இந்து தேசியம், பிராமண தேசியம், கோவர்க்கர் தேசியம் என்று திருமாவளவன் சொல்லிக்காரு. எதுக்கு சொல்லிக்காருன்னு பார்த்தா 10 நாளைக்கு முன்னாடி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பாரதியாருடைய ஒரு இலக்கிய நிகழ்வை விஜில் என்கிற அமைப்பு ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த நிகழ்வுல போய் கலந்து கொண்ட சீமானவர்கள் பேசிய பேச்சுக்கு தான் புதகுலிக்குள்ள புதஞ்சிருந்த பனிக்கரடி வெளியே வந்த மாதிரி ஒட்டுமொத்தமான திராவிட கும்பல் வெளியே வந்துருச்சு. உண்டிலுக்குள்ள ஒரு டாக் ஒன்று இருக்கும், நீ பார்த்துருப்பீங்க. இப்படி கீயை கிருகிருன்னு சுத்தி விட்டோம்னா அந்த டாக் வெளியே வந்து அந்த ஒரு ரூபா காயின் எடுத்துட்டு உள்ள ஓடிடும். இது வந்து உண்டியல் வீடு, டாக் வீடு. அது மாதிரி கீ கொடுக்குறது யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த 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 வேலையை செய்து அந்த டாக் வந்து வெளியே வந்து அந்த உண்டியில் இருக்கக்கூடிய டாக் வெளியே வந்து போறதுக்கு வந்து போதில்ல. அது மாதிரி திராவிட இயக்கம் வந்து வெளியே வந்து போறது யாரால போகுதுன்னா அண்ணன் சீமானால தான் போகுது. வேற எதுக்குமே போறது இல்லை. சாகர்மாலா, பாரத் மாலா, 8 வழிச்சாலை, எண்ணூர் அணு நிலைய போராட்டம், கூடங்குள அணுவில் ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், எதுக்குமே திராவிட இயக்கத்துறை தலைவர் வீரமணி எங்கேயாவது வந்து நின்று போராடி இருக்காருன்னு பார்த்தா போராடவே மாட்டாங்க. போராடுவது ஒன்றே ஒன்றுக்கு தான். பெரியாரை பத்தி ஏதாவது பேசிட்டா வந்துருவாங்க, துக்கு வந்துருவாங்க. போட்ட போடல 2ஆ பொழந்துச்சுங்கம்மாங்கல்ல, அது மாதிரி போட்ட போல 2ஆ பொழந்துச்சு. போட்டது யாரை வச்சு போட்டாருன்னா பாரதியார் என்கிற இவங்க. பெரியார் கடப்பாரியா, பாரதியார் கடப்பாறை கிடையாது, ட்ரில்லிங் மிஷின். கடப்பாறையே 2ஆ பொழந்துட்டு போயிடும். கடப்பாறை போட்டால் மண்ணு புழக்கும், ஆனா கடப்பாறையே எது புழக்கும்? ட்ரில்லிங் மிஷின். அப்படி ஒரு ட்ரில்லிங் மிஷின் தான் பாரதி. ஏன் பாரதியை கண்டு இவ்வளவு வைத்தறிச்சல்? ஏன்னா இவர்கள் பேசிய போலியான பெண் விடுதலைக்கு மத்தியில் உண்மையான பெண் விடுதலை பேசியவர் மட்டும் இல்லை, செயல்படுத்தியவர் பாரதி.